10 வயசுலயே சிங்கரான இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு கேட்குற வகையில தான் இவங்க கடந்து வந்த பாதை. நான் யாரை பத்தி சொல்றேன்ட்டு எல்லாம் தப்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆஷா போஸ்லி. இவங்கள பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பல மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி பல விருதுகளை வாங்கினவங்க தான் சாதனையாளர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்குள்ள இவ்வளோ வலி வேதனைகளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இவங்களையும் இவங்க பாடல்களையும் பல பேருக்கும் இங்கே ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த வகையில் யாருக்கெல்லாம் இவங்க பாடின பாடல்கள் எந்த பாடல் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்ட்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு திருப்ப முனையாக அமைஞ்ச பாடல் செப்டம்பர் மாதம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த அந்த ஒரு மாதம் செப்டம்பர் தான். ஸோ 1933 பிறந்து 43 இவங்க பாட வந்துட்டாங்க தன்னுடைய 10 வயசுலேயே. இவங்களுடைய சிஸ்டர் தான் லதா மங்கேஷ்கர் அவர்கள். அவங்களுக்கு கீழே மொத்தம் 4 பேர். அதில் 3 தங்கைகள், ஒரு தம்பி. அதில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சன்ஸ் அப்படின்னா லதா மங்கேஷ்கர் அவர்களும் ஆஷா அவர்களையும் சொல்லலாம். இளையராஜா அவர்களால் செண்பகமே செண்பகமே அப்படின்ற பாடல் மூலயமா எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படம் மூலயமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க ஒரு பாடகியாக. அதுக்கப்புறம் இவங்க பாடின பாடல்கள் ரொம்ப குறைவான பாடல்களாக தமிழ் சினிமாவில் இருந்தாலும் எல்லா பாடல்களுமே ஹிட்டு. ஸோ மீரா படத்தில் ஓ பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீ பார்த்த பார்வை, இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் திருப்ப முனையாக அமைஞ்ச பாடல் எதுனா செப்டம்பர் மாதம் அலைப்பாயுதே படத்தில் இருந்து. ஸோ இந்த பாடலை திரும்ப ரிப்பீட்டட் மோடில் கேட்கலாம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை அப்படின்னாலே சும்மா கிடையாது, பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. இதில் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சந்திரமுகி படத்தில் வந்த கொஞ்ச நேரம் இந்த சாங்கை அழகாக கொஞ்சம் பாடியிருப்பாங்க. ஆனால் இந்த கொஞ்ச நேரம் பாடலை பாட கிட்டத்தட்ட நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாங்களாம். இதை வித்யாசாகர் அவர்கள்கிட்ட இந்த பாடல் ஆசிரியரே சொல்லிட்டாராம். ஆமாங்க, இவங்களுக்கு வித்யாசாகர் அவர்களோட இசையில் பாடணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசையாம். இவங்க தன்னுடைய கெரியரை 10 வயசில் ஆரம்பித்தாங்கன்னு சொன்ன. அதுவும் எந்த மொழிலன்னு பார்த்தீங்கன்னா மராத்தியில். இவங்க அப்பா மராத்தி, அம்மா குஜராத்தியாம். ஸோ இவங்க அப்பா அப்போவே இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு படிங்க அப்படின்ட்டு லதா அவர்களையும் ஆஷா அவர்களையும் சொல்லும் போது ஸ்கூலில் என்ன ஒரே ஃபீஸில் 2 பேரும் கற்றுக்க வந்துட்டிங்களான்ட்டு இப்படிலாம் திட்டி அவமானப்படுத்தி அனுப்பிச்சு ரொம்ப கோபக்காரங்களாம் லதா மங்கேஷ்கர் அவர்கள். அப்போவே வைராகியமாக இருந்தாங்களாம். ஸ்கூலுக்கே போகாமல் வீட்டில் இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹோம் ஸ்டடின்றது இப்போ ரொம்ப ஃபேமஸாகவும் ட்ரெண்டிங்காக இருந்தாலும் அந்த காலத்தில் அப்போ முதல்ல எடுத்து இவங்க தான் முன் வச்சுருக்காங்க. அப்படி படித்தே இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் இவங்க அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ மராத்தியில் ஆரம்பித்து தமிழில் வித்யாசாகர் கிட்ட பாடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டவங்க. இந்த கொஞ்ச நேரம் சாங்கில் நிறைய இந்த லகர வரிசை இது எல்லாமே இருந்ததுனால அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ரிப்பீட்டடாக வராமல் இருந்ததுனால சரி பார்த்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் பாடியே தீர்வன்ட்டு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சோம் இந்த ஒரு பாடலை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி முடிக்க. கண்டிப்பாக நானே பாடுறேன்னு சொல்லி தான் அவங்க பாடியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வேறு யாருமே இல்லை, எஸ்பிபி சார் தான் அப்போ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அத்தான் என்னத்தான் இவங்க அந்த கொஞ்சம் பாடுறதா இருக்கட்டும், தமிழில் மட்டுமே கிட்டத்தட்ட 19 பாடல்கள் தான் பாடியிருக்காங்க. இதில் நான் சொன்னதே சட்டம் அப்படின்ற படத்தில் மட்டும் 6 பாடல்களையுமே இவங்க தான் பாடியிருக்காங்க. இவங்களுக்கு இது வரைக்கும் தாதா சாஹிப் பால்கே விருதும் பத்ம விபூஷன் விருதும் கிடைச்சிருக்கு. இப்படி இவ்வளோ உயரிய விருதுகள் வாங்கின இவங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா என்ன இவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கு அப்படிதாங்க இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு அடி உதையெல்லாம் வாங்கி தான் இவங்க இவ்வளோ பாடல்களை பாடியிருக்காங்களாம். இதை நானாக சொல்லலை, குட்டி பத்மினி அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே இப்போ டாப் லெவலில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பல அடிகள் விழுந்திருக்கும்னு நினச்சிருப்போம். அப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் விழுந்தது. லதா அவர்களும் ஆஷா அவர்களும் நல்லா ஃபேமஸாக இருந்த காலகட்டத்தில் ஆஷா அவர்கள் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் வேறு யாருமே இல்லை, போஸ்லே அப்படின்ற நபரை தான் திருமணம் பண்ணாங்க. அவர் ரொம்பவே கொடுமைக்காரனாக மாற ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களுக்கு 16 வயசு தான் ஆயிருக்கு. அப்போ அவருக்கு 31 வயசாம். இதை கேள்விப்பட்டதும் ரொம்பவே கடுப்பாகி ரொம்பவே திட்டியிருக்காங்க லதா அவர்கள்.
நீ நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டே, நீ எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்து அப்படிலாம் திட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் லவ் மேட்ரு தெரியும் போதே வார்னிங் கொடுத்தாங்க. அதை கேட்காமலே மண்டையை ஆட்டிட்டு கடைசியாக மேரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட 3 குழந்தைங்களை அடுத்தடுத்து பிறந்துட்டாங்க. அந்த 3 பசங்க நேம் என்னன்னா ஆனந்த், ஹேம்நாத், வர்ஷா. ஸோ இந்த 3 குழந்தைங்களுக்காக தான் அவங்க கடைசி வரைக்குமே வாழ்ந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த நபர், இந்த போஸ்லே அப்படின்ற நபர் கிட்டத்தட்ட ஒரு கொடூரமான மனுஷனாக தான் இருந்திருக்காரு. அடி உத தொடர்ந்து பாடு இப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம குழந்தைங்களுக்காக பொறுத்து போனால் என்ன இந்த மனுஷன் இந்த அளவுக்கு இருக்காருன்ட்டு 1920 திருமணம் பண்ணால் 1960 டிவோர்ஸும் வாங்குறாங்க. இந்த 60 டிவோர்ஸ் வாங்கின சமயத்தில் தான் இவங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி குழந்தைங்களை வச்சு நம்ம பாதுகாக்க போகிறோம், எப்படி அவங்கள படிக்க வைக்க போகிறோம், இப்படிலாம் கஷ்டத்தில் இருந்த சமயத்தில் ஓபி நாயர் அப்படின்றவர் கூட இவங்களுக்கு லவ் ஆகுது. ஏன் அப்படின்னா அவரு தான் நிறைய வாய்ப்புகளை இவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பு ஒரு கட்டத்தில் காதலாக மாற லிவ்வின்ல போகிறாங்க. ஏன்னா ஓபி நாயர் அவர்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி 4 குழந்தைகள் இருந்த நிலையில தான் இவங்க லிவ்வின் போகிறாங்க. ஸோ இவங்க லிவ்வின்ல இருந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓபி நாயர் அவர்களுடைய ஒய்ஃப் வந்து நான் டிவோர்ஸ்லாம் தர முடியாது, என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போ அப்படின்ட்டு அவருடைய வழிக்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் இவரே ஒன் டைம் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, என்னுடைய பசங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு மருமகன்லாம் வரப்போகிறாங்க, அதனால நம்ம 2 பேரும் இப்படி ஒன்றா இருக்கிறது சரியில்லைன்ட்டு எப்படி 14 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு புரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் புரிஞ்சு போகிறாங்க. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தர்கிட்டயா கெஞ்சுறாங்க, எந்த கச்சேரியாக இருந்தால் கூட சொல்லுங்கள், வாய்ப்பு எனக்கு கொடுங்க. ஏன்னா லதா அவர்கள் தான் அங்கே டாப் லெவலில் இருந்த சமயத்தில் அவங்க வேணான்னு ரிஜெக்ட் பண்ண பாடல்கள் அண்டு மற்ற சிங்கர்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ண பாடல்கள் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி மேலே வந்துட்டு இருந்த நிலையில தான் ஆர்டி பர்மன் அவர்களுடைய மியூசிக்கில் இவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய அறிமுகம் கிடைக்கிது. ஸோ அவர் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அண்டு அவரும் வந்து இவங்கள மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 பேருக்குமே 2வது மேரேஜ் தான். என்ன தான் இவங்க லிவின்ல இருந்தாலும் இது அவங்களுக்கு அஃபிஷியலாக 2வது மேரேஜ். ஸோ இந்த 2வது மேரேஜில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இவங்க வாழ்க்கை போகுது. இருந்தாலும் அவருக்கும் ஆல்ரெடி திருமணம் ஆனதுனால அங்கேயும் ஒரு சில சர்ச்சைகள், சண்டைகள். ஸோ இப்படி ஆஷா அவர்களுடைய வாழ்க்கையே பல பேர் வந்து புரட்டி போட்டிருக்காங்க. அண்ட் ஆஷா அவர்களை இப்போ வரைக்கும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சரியான சுயநலவாதி அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா பாலிவுட்லேருந்து இங்கே டோலிவுட்டுக்கு வந்து 19 பாடல்கள் பாடி இருந்தாலும் எல்லாமே ஹிட்டான பாடல்கள் இருந்தாலும் இங்கே இருந்த சுசிலா அம்மாவாக இருக்கட்டும், எஸ்ஆர் ஈஸ்வரி அவர்கள், வாணி ஜெயராம், இவங்க யாரையுமே பாலிவுட்டில் இவங்க அதிகமாக பாட விடலை. ஸோ இப்படி ஒரு பொறாமை பிடிச்சவங்க லதாவாக இருக்கட்டும், ஆஷாவாக இருக்கட்டும் 2 பேருமே. ஸோ சகோதரிகள்லாம் சேர்ந்து இந்த சிங்கர்ஸுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டாங்கன்னா இப்போ வரைக்கும் பல விமர்சனங்கள் இவங்க மேலே வந்துட்டே தான் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் இவங்க கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு வராங்க. பல மொழிகளில், அதாவது 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 10 வயசில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பாடுறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. பல ஷோஸ்க்கு ஜட்ஜஸாக போயிருக்காங்க. லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் வந்த சமயத்தில் கூட இவங்க மனம் தளராமல் தன்னுடைய 3 குழந்தைங்களுக்காக ஸ்டடியாக நின்று இப்போ லைஃப் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ பல பேருக்கும் வந்து இவங்களை ரொம்பவே பிடிக்கும். இவங்களுடைய பாடல்களும் இப்போ வரைக்கும் காதுக்கு இனிமையாகவே ஒலிக்கும். ஸோ அந்த வகையில் இவங்களை உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து யாரை பற்றிலாம் பார்க்கலாம், பேசலாம்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.